பாருங்க இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1 consider the numbers 4 power n where n is a natural number. Check whether there is any value of n for which 4 ends with the digit 0. இதில் ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இஃப் எனி நம்பர் ends with 0, it must be divisible by 5. 5 வந்து ஆட் நம்பரா, which is add. பாருங்க இப்போ வந்து எனி நம்பர் ends with 0னா இப்போ 10 எடுத்துக்கிறேன் நான். ends with 0வா, இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? 10 by 5 பாருங்க ஈக்குவல் டு 2. அதே மாதிரி 20 எடுத்துக்கோங்க. ends with 0வா, இதை 20 by 5ன்னு பண்ணலாமா? ஈக்குவல் டு 4. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ எனி நம்பர் ends with 0 it must be divisible by 5. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 power n கொடுத்துருக்காங்க. 4 power n நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது since 4 power n equal to product of prime factors of 4 product of prime factors of 4 2 into 2வா, product of prime factors of 4 2 into 2 அதை எப்படி எழுதலாம்? 2 into 2 the whole power n that is equal to இங்கே எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா a cross b the whole power m equal to a power m cross b power m. இந்த ஃபார்மேட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க 2 cross 2 the whole power n equal to 2 power n into 2 power n. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 2 is a even number. 2 is a even number. அதுக்கப்புறம் பாருங்க 2 is a therefore 2 is a factor of 4 power n. இதிலேருந்து 4 power n என்ன ஈவன் நம்பரா? 4 power n is always even. ஆனால் நம்ம கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்க? if any number ends with 0 it must be divisible by 5வா. ஆனால் இங்கே 4 வந்து divisible by 2வா. 2 is a even number. Therefore 4 power n doesn't end with 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க prime factorization method. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HCF definition. HCF definition படி product of the smallest power of each common factor in the numbers. பாருங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம prime factors of 4,6 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் prime factors of 4 கண்டுபிடிக்க போகிறோம். 4 பாருங்க 2 2 2 1. அப்போது எத்தனை 2 இருக்குது? 2 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க 6 அப்போ 2 3 2s are 6 3 1. அவ்வளோதான். அப்போது எத்தனை 2 இருக்குது? ஒரு 2 இருக்குது. எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. அப்போது நம்மளோட ப்ராப்ளம் என்ன? HCF of 4,6 highest common factor of 4,6 equal to என்ன கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன் படி ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ஃபேக்டரா. அப்போ ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர் பார்க்கணும். இதில் 2 காமன் ஃபேக்டர் என்ன? 4க்கும் 6க்கும் காமனாக இருக்கிற நம்பர் என்ன? 2வா. அப்போ 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்மாலஸ்ட் பவர். இந்த 2 2ல் ஸ்மாலஸ்ட் பவர் எந்த 2க்கு இருக்குது? இந்த 2 2 இருக்குது. 4க்கும் இருக்குது 6க்கும் 2 இருக்குது. 2 to the power எது ஸ்மாலஸ்ட் பவர்னு பார்க்குறோம். 1 தான் ஸ்மாலஸ்ட் பவர். அப்போ அதை எடுத்துக்கிறோம். அப்போ 2 power 1 that is equal to 2. அப்போது HCFல என்ன பார்க்குறோம்? காமன் ஃபேக்டர் பார்த்துட்டு அதோட ஸ்மாலஸ்ட் பவர்.
செகண்ட் பாருங்க எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4,6 நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக எல்சிஎம் போயிடலாம். எல்சிஎம் ஆஃப் 4,6 ஈக்குவல் டு எல்சிஎம் டெஃபினிஷன் என்ன? கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இன்வால்வ்டு இன் த நம்பர்ஸ். அப்போ என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கணும். அதாவது காமன் ஃபேக்டர் பார்க்க தேவையில்லை. இந்த எல்சிஎம்க்கு காமன் ஃபேக்டர் பார்க்க தேவையில்லை. 2, 3 தான் இருக்கா? ரெண்டும் பாருங்க 2, 3 நம்பர்ஸ் இருக்குது. 4க்கு வந்து 2 இருக்குது, ஒரு டைம் எழுதுனா போதும். அதே மாதிரி 6க்கும் 2 இருக்குது, அதுதான் ஒரு டைம் எழுதிக்கிறேன் நான். அப்புறம் பாருங்க 6க்கு 3யும் இருக்குது. இன்வால்வ்டு இந்த நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஈச் ப்ரைம் ஃபேக்டர் இன்வால்வ்டு இந்த நம்பர்ஸ். எல்லா நம்பரும் எழுதணும். காமன் ஃபேக்டர் பார்க்கக்கூடாது இதில். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் கிரேட்டஸ்ட் பவர் பார்க்கணும். இதில் கிரேட்டஸ்ட் பவர் என்ன? 2 இருக்குது பாருங்க. அதில் கிரேட்டஸ்ட் பவர் 2 to the power 2வா? இங்கே 3 ஒரு 3 தான் இருக்குது, அதனால எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into 2 4 into 3. That is equal to 12. The answer. Next பாருங்க, relation between LCM and HCF. Formula பாருங்க, LCM of A, B into HCF of A, B equal to A cross B. இப்போ ஃபார்முலா 1 வந்து எப்படி வருது? இந்த ஃபார்முலாலேருந்தே ஃபார்முலா 1 வந்து டெரைவ் பண்ணுறோம், கொண்டு வரோம். ஃபார்முலா 1 பாருங்க, HCF கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணுங்க. எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா 2 யூஸ் பண்ணுங்க. திரும்பி சொல்கிறேன், HCF கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, HCF கொடுத்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா 1, எல்சிஎம் கொடுத்து HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா 2. பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க, A ஈக்குவல் டு 40, B ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்துருந்து உங்களுக்கு வந்து HCF of A, B ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம் நம்பர்ஸ் பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருங்க வரேன். 40யோடது வந்து 20, 2, 10, 2, 5, 1. அப்போது 40க்கு வந்து 2 power 3 into 5 வருது. 15 பார்க்கலாம். 15 ஈக்குவல் டு 5 into 3யா? ஸோ நமக்கு இதில் வந்து என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 5 வரும். அப்போது 40, 15ஓட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 5 வருது. அப்போது நமக்கு A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் கொடுத்தாங்க அப்படின்னா 15 இல்லையா? சாரி 5, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 5. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 40 into 15 divided by 5 equal to 1 5s are 5, 8 5s are 40, 5 8s are 40, again 4, 120 answer. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, ஹையஸ்ட் காமன் கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஃபார்முலா 2 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த ஃபார்முலாஸ் வந்து 2 இன்டீஜர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். மோர் தென் 2 இன்டீஜர்ஸ் we cannot use this relation. தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் 2 சால்வ் பண்ண போகிறோம். பாருங்க, பாருங்க எக்ஸாம்பிள் 2. 96, 2, 4 2s are 8, 8 2s are 16, 2, 2 2s are 4, 4 2s are 8, 2, 1 2s are 2, 12, 2 2s are 12, 4, 3 போகுமா? அப்போ 3 4s are 12, 2, 2 2s are 4, 2, 1. அப்போ prime factors of 96 ஈக்குவல் டு எத்தனை 2 இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2 power 5வா? 2 power 5 into 3 power 1. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 404. பாருங்கள், 2, 2 2s are 4, 0, 2 2s are 4, 2, 1 2s are 2, 0, 1 2s are 2, 1 0 1 1. அப்போது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 104 பாருங்கள், 404 ஈக்குவல் டு என்ன? 2 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 101. தேர்ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன?
காமன் நம்பர் என்ன இருக்குது ரெண்டுக்கும் 96க்கும் 404க்கும் 2 இருக்குது. அதோட ஸ்மாலஸ்ட் பவர் இங்கே பாருங்க 2. அப்போ ஆன்சர் 2 × 2 4. நெக்ஸ்ட் பாருங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? நம்மக்கிட்ட HCF இருக்குதா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா 1. இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா 1 யூஸ்ட். ஓகேவா? அப்போ பாருங்கள் A cross B divided by HCF of A cross B, A comma B. இப்போ LCM of A comma B. அப்போது A ஈக்குவல் டு என்ன நமக்கு 96, B ஈக்குவல் டு 404, HCF ஈக்குவல் டு 4. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏக்கு பதிலாக 96, பிக்கு பதிலாக 404 டிவைடட் பை 4. 1 4s are 4, 1 4s are 4, 0 1 4s are 4. அப்போ 96 into 101 equal to 96 101. 1 6 are 6, 0 6, 1 9s are 9, 0 9. Answer 96 96. That is equal to 96 96. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 3. இதுக்கு நம்ம வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நோட்டில் பார்த்தோம் மோர் தென் 2 integers we cannot apply that relation. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 are 2 into 3 2 power 1 3 power 1. நெக்ஸ்ட் வந்து 72க்கு பார்க்குறோம். அப்போது 72 2 3 2s are 6 6 2s are 12 2 1 2s are 2 8 2s are 16 2 9 2s are 18 3 3. அப்போ பாருங்க எத்தனை 2 வருது? 2 power 3 into 3 power 2. நெக்ஸ்ட் பாருங்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 72 120. 120க்கு பார்க்குறோம் 2 6 2s are 20 12. அப்புறம் 0 2 3 2s are 6 2 15 2s are 30 3 5 3s are 15 5 1. பாருங்க தட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை 2s இருக்கு? 2 power 3 into 3 power 1 into 5 power 1. ஃபஸ்ட் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF of therefore HCF of 6, 72, 120 equal to காமன் நம்பர்ஸ்லாம் எழுதணும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் 6 72 120க்கு காமனாக இருக்கிறது 2 into 3 அவ்வளோதானே. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் பவர் பார்க்குறோம். 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் வந்து 1. அப்போ 2 power 1. 3ஓட ஸ்மாலஸ்ட் பவர் 1. அப்போ 2 power 3 power 1. தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ HCF of 6, 72, 120 is 6. நெக்ஸ்ட் பாருங்க எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் ஆஃப் 6, 72, 120 ஈக்குவல் டு ஈச் ப்ரைம் ஃபேக்டர் எழுதணும் இல்லையா? அப்போ எத்தனை ப்ரைம் ஃபேக்டர் இருக்குது நமக்கு? 6, 72, 120க்கு 2 3 5 இருக்குது. 2 into 3 into 5. இதில் 2க்கு வந்து ஹையஸ்ட்டு பவர் பார்க்கணும். அப்போ 3 இல்லையா? 2க்கு வந்து ஹையஸ்ட் பவர் 133 இருக்குது. இங்கே மொத்தமாக பவர் வந்து 133 இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் பார்த்தோம் அப்படின்னா 2 power 3. 3க்கு ஹையஸ்ட் பவர் 2 3 ஸ்கொயர். 5க்கு ஹையஸ்ட் பவர் இங்கே 5 power 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ பாருங்கள் 2 power 3 வந்து 2 power 3னா 2 into 2 into 2 into 9 into 5 சரியா? அப்போது 2 into 2 into 2 வந்து 8 into 9 into 5 அப்போது 9 into 8 வந்து என்ன வரும்? 72. 72 into 5 வந்து என்ன வரும்? பாருங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோம். 2 5s are 10, 5 7s are 35, 35 plus 1 360. That is equal to 360. நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.